திருப்பரங்குன்றம் தீபத்தூணோட வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து திருவண்ணாமலை, அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு எல்லாமே வந்து மலை உச்சியில் தான் தீபம் ஏற்றுறது. அந்த மலை உச்சியில் வந்து தீபத்தூண் அங்கே ஏற்கனவே இருந்துச்சு. இது 67க்கு அப்புறம் என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனை வரனால சொல்லிக்கிட்டு அந்த 67க்கு அப்புறம் ஒரு 84 கேஸ் போடவும் என்ன பண்ணாங்கன்னா, மோட்ச தீபம் போடுறதுல பிள்ளையார் கோயிலில் கொண்டு வந்து பிள்ளையார் தீபத்தில் வந்து போடுறாங்க. மோட்ச தீபம் அது பேரே வந்து மோட்ச பிள்ளையார் தான் பேர். நான் போன வருஷம் கூட ஆர்டிஐயில் கேட்டப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாணியை படம்லாம் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எதுவுமே தீபம் ஏற்றுவோம்னு சொன்னனால இது ஒன்றும் கேட்குற வழி இல்லாமல் போகிறனால என்ன மோட்ச தீபம் போடுறதுக்குள்ள போட வேணாம், நீங்கள் ஏற்கனவே மலை தீபத்தூணில் ஏற்றுங்கன்னு சொல்கிறான். அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். மோட்ச தூண் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டப்பட்ட அதெல்லாம் சுதந்திரத்துக்கு மேலே நிப்பாடலை. அதெல்லாம் சுதந்திரத்துக்கு மேலே நிப்பாட்டலை, சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் அது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து தீபம் பார்த்துருக்கோம்லங்க. எனக்கு ஒரு 63 வயசு ஆயிடுச்சு. என்னன்னா தீபத்தூண் வந்து மேலே இருந்ததை வந்து என்ன பண்ணாங்கன்னா, சமீபத்தில் தான், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 94 வந்து கனகல் தியாகராஜன்ற ஒருத்தர் சிந்து சபா கேஸ் போடுறாரு. அப்புறமேல் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபத்தூளை வந்து மலையில் வந்து எங்கனால ஏற்றலாம்னா, இவங்க உச்சியில் ஏற்றலாம்னா முருகனுக்கான தீபத்தில் கொண்டு வந்து பிள்ளையார் கோயில் ஏற்றுறாங்க. என்ன நியாயம்?